மலசிலம் வடிவாழ்த்தி வணங்கும் சன்னியாசி பெருமக்களே, மாதவி அவர்களே, பெரியவர் ஜெயசுவாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்த கவனகிரி என்பது ஒரு மிகப்பெரிய கிராமம். இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வேண்டிய கிராமம். இங்கு 80களிலே அடியே ஆய்வுக்காக வந்திருக்கின்றேன். இந்த கிராமத்தை பற்றி தேசிய அளவிலே ஒரு பார்வை உண்டு. இது ஆய்வாளர்களுக்கு மட்டுமே தெரியும். காரணம் என்னவென்றால் தேசபக்தி நிறைந்த கிராமம். உலகின் முதல் மனித வெடிகுண்டு என்று சொல்லக்கூடிய சுந்தரலிங்க குருவனாரும் அவருடைய முறைப்பெண் வடிவ பெருமளத்தையாரும் பிறந்த ஊர். ஆங்கிலேய பாராளுமன்றம் வியந்து பார்த்த ஒரு கிராமம். 1799 பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அவருடைய பீரங்கி படையை செயல் இழக்க வைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு அவருடைய வெடிமருந்து கிட்டங்கிக்குள் மனித வெடிகுண்டுகளாக இறங்கி வெடிமருந்து கிட்டங்கியை சிதறடித்து 250 வெள்ளைய தளபதிகளை கொன்ற கிராமம் இது. ஆங்கிலேயர்களை கொன்றது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களால் இங்கு இணைக்கப்பட்ட சமய மாற்றங்களையும் எதிர்த்து போராடினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய தேசபக்தி உள்ள ஒரு கிராமம். கவனகிரி என்றால் கொரி என்ற ஒரு ஆளுநர் ஆங்கிலேயர்களுடைய படைத்தளபதியாக இருந்து பாஞ்சாலங்குறிச்சி போரை நடத்தினார். ஆகவே இது கவர்னர் கொரி வாழ்ந்த இடம் என்பதால் இது கவனகிரி என்றானது. இதனுடைய புராண பெயர் பேரூர். இதனுடைய புராண பெயர் எங்கள் பட்டீஸ்வரத்துடைய பேரூர். ஆக இந்த கிராமத்திற்கு இவ்வளவு சன்னியாசிமார்களும் வந்திருந்து இங்கு பிள்ளையார் கோவிலுக்கு, கற்பக பிள்ளையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் எங்கள் பெரியவர் ஜெயசுவாமியுடைய தலைமையிலே நடந்தது என்றால் இந்த கிராமம் செய்த மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டுமல்ல, ஆண்டவர்களே, பக்தவழி பெருமக்களே, பிள்ளையார் என்பது அறிவியல் ரீதியாக மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற ஒரு தெய்வம். நமக்கெல்லாம் தெரிகிறதோ இல்லையோ, ரஷ்யாக்காரன் ஆராய்ச்சி பண்றான். மார்கழி மாதங்களில் பெண்கள் பிள்ளையார் கோவிலுக்கு அதிகாலையிலே எழுந்து அரச மரத்தை சுற்றி பிள்ளையாரை வணங்கி அவருக்கு குளிர்வித்து நீரூற்றி பிள்ளையார் பாடல்களை பாடி அனுதினமும் வேண்டுவது அறிவியல் ரீதியான மருத்துவமாகும். இது ரஷ்யாவிலே கண்டுபிடித்தார்கள். ஏன் பிள்ளையார் கோவிலுக்கு மார்கழி மாதத்தில் பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள் எல்லாம் குழந்தையுடன் புதியவர் வரை விநாயகரை வடம் வந்து வணங்குகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அறிவியல் ரீதியான மருத்துவம் உண்டு. ஓசான் என்கிற படலம் மார்கழி மாதத்தில் பூமிக்கு மிக அருகில் இருக்கிறது. மிக தூய்மையான அந்த காற்று அரச மரத்தில் பட்டு பெண்கள் சுவாசம் செய்கிற பொழுது அவருடைய கருப்பையில் இருக்கக்கூடிய வியாதிகள் அகலுகின்றன என்று ரஷ்யாவில் கண்டுபிடித்து நம்முடைய இந்து தர்மத்தை அவர்கள் வெற்றினார்கள், போற்றினார்கள்.
அறிவியல் ரீதியான ஒரு வாழ்வியலை கொடுத்த இந்த பிள்ளையார் வழிபாடு என்பது இன்று இந்த கவர்னரிலே பாஞ்சாலங்குறிச்சி போரிலே தேசபக்தியை உலகுக்கு உணர்த்திய முதல் மனித விழி என்று சுந்தரலிங்க குருமனாரும் வழியும் பெருமாளும் பிறந்த இந்த ஊரிலே நடந்தது என்றால் உண்மையிலேயே இந்த மக்கள் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்களாக. அது மட்டுமல்ல, வாழ்வியலின் சுழற்சியை உலகுக்கு உணர்த்தியவர்கள், உயிர் சுழற்சியை உலகுக்கு உணர்த்துகின்ற உழவர் பெருமக்கள் வாழ்கின்ற நாடு இந்த பாஞ்சாலங்குறிச்சி பூமியாகும். இந்த உழவர் பெருமக்களுக்கு என்று ஒரு மார்கழி மாதத்தில் வைத்த பிள்ளையாரை எல்லாம் நாம் கூரையும் போட்டு காய வைத்து பின்பு அதை பாட்டு பாடி வணங்கி ஆற்றிலே கொண்டு போய் கரைப்போம். ஆற்றில் கொண்டு போய் கரைப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஆற்று நீர் குளங்களுக்கு செல்லும், குளத்து நீர் வயல்களுக்கு செல்லும். ஆக இந்த உரமாக்கப்பட்டது பிள்ளையார் போன்ற அந்த வழிபாட்டு குறித்தான அந்த உரத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் அனைத்தும் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாகவும் ஆமைகளுக்கு உணவாகவும் அது வயல்களுக்கு சென்று உரமாக்கப்படுகிறது. இது ஒரு உயிர் சுழற்சி என்று வாழ்வியல் தத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த உயிர் சுழற்சியை விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளையார் வழிபாட்டுக்கு உண்டு என்பதை கூறிக்கொண்டு, அடியேனுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த சன்னியாசி அவர்களுக்கும் எங்கள் பெரியவர் ஜிஎஸ் சுவாமி அவர்களுக்கும் இங்கு ஆய்வாளராக சிறப்பான ஆய்வாளராக வருகின்ற ரேணுகா பெருமணத்தி அம்மையார் அவர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க.